இங்கு வாழும் மக்களுக்கு தலைவராகவும் பெருஞ்செல்வருமாக திகழ்ந்தவர். கணம்புல்லறிவர் சிவனடியை மெய் பொருள் என கொண்டவர். சிவன் கோவில் விளக்குகள் பற்பல சுடர்மிகு எரிய உரிய பணியை செய்து வந்தார். இவரின் பெருஞ்செல்வமும் வற்றியது, வறுமை வந்து விட்டது. இனி நாம் இங்கு இருக்கும் வேளூரில் இருக்கலாகாது என எண்ணினார். எம்பதியம் வந்து ஆடும் ஈசனார் அடிபணிந்து அங்கிருந்தார். கோவிலில் விளக்கு எரிக்க இல்லத்தில் உள்ள பொருட்களை விற்று வந்த தொகையை கொண்டு விளக்கெரித்தார். பிறரிடம் சென்ற பொருளை இறந்து பெற அஞ்சி அறிவாளால் புல் நிறைந்த இடமாக தேடிச் சென்று கணம் புல்லறிந்து வந்து விற்று வந்த வருவாய் கொண்டு விளக்கெரித்தார். அங்கு புல்லை வாங்குவோர் இல்லாமல் போகவே விளக்கு பணி செய்ய அப்புல் கொண்டே எரித்தார். புல்லும் போதவில்லை என சிந்தித்தார். தம் தலைமுடியையே எடுத்து அகலில் இட்டு எறிந்தார் விளக்கு. தலைமுடியையே திரியாக்கி அடியார் விளக்கெரிப்பது கண்ட சிவனார் தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொண்டார். கணம் புல்லறிந்து விளக்கெரித்த செயலால் கணம்புல்லர் என அழைக்கப்பட்டார். சுபம் சிவனடியார் சுரேஷ்குமார் திருப்புரான் நீகம்.